ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு நதி உண்டு, அது ஆலயத்தின் கிழக்கு வாசல் வழியாக வனாந்தரத்துக்கு போய் வனாந்தரத்திலிருந்து சமுத்திரத்திலே போய் சேருகிறதை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த கணுக்கால் அளவு 1000 முழம் தள்ளும் பொழுது ஒரு கணுக்கால் அளவு வருகிறது. இந்த கணுக்கால் அளவு கர்த்தருக்காக நாம் நிற்கிற ஒரு அனுபவம். அதை தாண்டி இன்னும் 1000 முழம் தாண்டி உள்ளே போகும் பொழுது ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ளே போவதை குறிக்கிறது. அடுத்து 1000 முழம் தள்ளி உள்ளே போகும் பொழுது இடுப்பு அளவு வருகிறது. இந்த இடுப்பு அளவு என்பது கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே போகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. கழுத்து அளவு என்பது இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ளே போகும் பொழுது ஆவியானவரால் சுமந்து செல்லப்படுற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவியானவரால் சுமந்து செல்லப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். God bless you.